Time 11:47 p.m. Day 97. வாவ், இவ்வளோ சீக்கிரம் 97 days ஆகிடுச்சா? நம்பவே முடியல. ஓகே, காலையில் ஒரு 9:30க்கு எழுந்திரிச்சேன். பார்த்தா ஜோசி என் மேலே தூங்கிட்டுருக்கா. ஜோசியை நல்லா தடவி விட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா மூணியும் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்ல மறந்துட்டேன், நேற்றே வந்தா ஜோசி. லைக் நான் ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் வந்தா, அதனால தான் சொல்ல முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் ஷேடோவும் வந்தான். அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். பூனெல்லாம் திரும்ப வந்ததுனால. அப்புறம் ப்ரோன்டோ இது போட்டிருந்தேன்ல, அவங்க ஹெல்ப்பர் வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் லேசியாக இருக்காங்க, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வேலை கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏதோ அரைகுறைக்கு மாதிரி பண்ணாங்க. பட் நாங்கள் 2 பேரும் நல்லா பேசினோம், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினோம். அவங்க ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹஸ்பண்ட் வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அவங்களுக்கு 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். 3 குழந்தைங்க. நிறைய கதை சொன்னாங்க. காலையில் எனக்கு வேறு கோல்டு, ஹெட்டேக்கு, அப்புறம் கிராம்ப்ஸு எல்லாமே பேக்கேஜில் தான் வரும். இப்போ கூட குரல் ஒரு மாதிரியாக இருக்குது. காலையில் சரி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுமேன்னு நான் சமைக்கலை. ஆப்போசிட் கடையில் டீ கட்லெட் சொல்லி வச்சுருந்தேன். இவங்கக்கிட்ட கேட்டேன் டீ வேணுமான்னு. ஆமான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 20 minutes ஆகும் நாங்கள் கடையில். சரின்னு நான் துணியெல்லாம் எடுத்து மடித்து எடுத்து வச்சிட்டேன். அவங்களும் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் அவ்வளோ துணி இருந்துச்சு துவைக்க. ஏன்னா பேகு ட்ரிப்பு போயிட்டு வந்ததுனால அந்த பேகு, அதில் இருக்கிற திங்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஒரு செட்டு தான் துவைக்க முடிஞ்சது, காய போட முடிஞ்சது. அவங்க எனக்கு அன்னைக்கு நெயில் பாலிஷ் கொட்டினதெல்லாம் அவங்க தொடச்சி விட்டாங்க, மிரர் தொடச்சாங்க. பட் ஃப்ளோர் மோப் பண்ணதோ இல்லை ஒற்றை அடித்ததோ எதுவுமே எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட்டாகவே இல்லை, க்ளீனாகவே இல்லை. இப்போ ஒரு தடவை நான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் பண்ணலை, எனக்கு முடியலை, இல்லை நான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ரசம் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். நேற்று ரசம் ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதே கடையில் கரிசல்லாம் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இந்த தடவை இன்னும் அதில் முடி இருந்துச்சு. அவங்க அப்பளவும் கொடுக்க மறந்துட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. கொட்டிட்டேன் அது. அது ஏன் முடின்னு சாப்பிடுவேன். அது எங்கே இருக்கிற முடியோ வாஷ் பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரிலாம் எனக்கு தாட் ப்ராசஸ் போகுது. அதனால் கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்னாச்சு, கொஞ்ச நேரம் மென்டலிஸ்ட் பார்த்தேன். தூங்க முடியலை. அதுக்கப்புறம் நான் தூங்கவும் இல்லை. காஃபி, ஹேசல்நட் காஃபி வச்சு குடித்தேன் ஈவினிங்காக. அப்புறம் மசாஜர் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ண, அது ஒரு 10 minutes மேலே யூஸ் பண்ண ஆஃப் ஆகிடுது. அவ்வளோ நேரம் சார்ஜும் போடணும், ஆனால் 10 minutes தான் யூஸ் பண்ண முடியுது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் அன்எக்ஸ்பெக்டடாக மழை பெஞ்சுது. ஐ வாஸ் லைக் வாவ், வெரி ஹாப்பி. மாடியில் போயிட்டு ரொம்ப நேரம் மழை நனைஞ்சேன். அதுக்கப்புறம் கீழே ட்ரெஸ் மாற்றிட்டு
ஃபோட்டோ எடுக்கலான்னு பால்கனி போனேன். அப்போ அங்கே வந்து ஒரு காரை வந்து நம்ம கேட்டுக்கு வெளியே ஒரு சைடு வழியாக நிறுத்தியிருக்காங்க. ஐ மீன் பார்க் பண்ணியிருக்காங்க. லைக் அவங்களுக்கு அங்கேருந்து இறங்கணும், பட் மழைனால அவங்க இறங்கலை. கொஞ்ச நேரம் பார்த்தேன், சரி இதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நான் கொடை எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கொடை வேணுமான்னு. அப்போ அவங்க வேணும்னாங்க. அப்புறம் அது ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்ட ஒரு ஆள், அவங்க பக்கத்தில் அவங்க ஒய்ஃபை நினைக்கிறேன், அவங்கக்கிட்ட அவங்களுக்கும் வேணுமான்னு கேட்டேன். அவங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னாங்க. சரின்னு நான் உள்ளே பார்க்கிங்க்கு வரேன். ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. அவரும் மழைனால் போகாமல் வெயிட் பண்ணிட்டுருந்தாரு. இப்போ அவர்கிட்டையும் கேட்டேன், குடை வேணுமான்னு. ஆமான்ட்டாங்க. அப்போ நான் மேலே போயிட்டு இன்னும் 2 குடை எடுத்துகிட்டு வந்தேன். அப்போது ஒரு குழந்தையும் பெண் குழந்தையும் நின்றுட்டுருந்தாங்க. அப்போது சரி இப்போ எல்லாருக்கும் குடையாயிடுச்சுன்னு எல்லாருக்கும் குடை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படி போச்சு. அப்புறம் ரோபிகிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் ரோபி பேசுகிறான்னா, ஷூ ரேக்கில் போய் பாருங்க அப்படின்னா. பார்த்தா அங்கே மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் குளித்து வந்துட்டு அது நைட் டைமில் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் என்ன அவங்க கட்டினது நல்லா இல்லை, சீக்கிரம் அவுந்துடுச்சு. ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன், காலையில் அந்த டீ கடைக்கு போகிறேன்னு சொன்னால ஆப்போசிட்டில் அங்கே அவங்க நான் வந்து என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு தான் வந்தேன். டீ ஆச்சுன்னா கால் பண்ணுங்க நான் வரேன்னு. அவங்க கால் பண்ணலை. அதுக்கப்புறம் நானே போய் வாங்க போகிறேன். அப்போது நான் வெயிட் பண்ணேன். அப்போது அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ஒரு குழந்த. ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சிட்டாங்க. குழந்த ஆல்ரெடி உட்காந்துருக்கு. ஒய்ஃப் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. லைக் அப்பா அம்மா குழந்த. ஓகே. அப்போ இந்த குழந்த வந்து அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா உட்காருங்க அப்படின்னு. அம்மா வேணான்றாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு, இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டா. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் எவ்வளோ கைண்டாக இருக்குது குழந்த, அம்மா உட்காரணும்னு நினைக்கிறா. நல்ல பேரண்டிங். அப்புறம் நான் வந்து டீ வாங்கினதுக்கப்புறம் டீ வாங்கும்போது இன்னொருத்தவங்க தான் இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து ஹாய் சொன்னாங்க. நானும் திருப்பி ஹாய் சொன்னேன். அவங்க அங்கே பஜ்ஜி சுடுற அக்கா. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன்னாங்க. என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் சமைக்கவே இல்லை, இப்போ தான் டீ வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் இவங்கக்கிட்ட சொன்னேன், நல்ல பேரண்டிங், சீரியஸாக குழந்தை இவ்வளோ கைண்டாக இருக்கா அப்படின்னு. அவங்களும் வந்து தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு, டேட்டூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, எங்கேருந்து போட்டிங்க அப்படின்னு கேட்டாங்க. கோவா, சென்னை அப்படி மாற்றி மாற்றி போட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் அது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் மல்லிகைப்பூவெல்லாம் வச்சுட்டு அம்மா கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து வீடியோ காலில் நைட்டு மட்டும் மல்லிகைப்பூ தொங்க போட்டுரு, படுத்துட்டு தூங்காத அப்படின்ட்டாங்க. மல்லிகைப்பூ நான் வைக்கிறதே நைட்டு படுக்கும்போது தலையில் வச்சுட்டு தூங்கணும்னு தான். அப்புறம் அம்மாட்ட, கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நான் கேட்க போகிறதில்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பண்ணாதீங்க, அதுக்காக மற்றவங்க பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னேன். அம்மாவுக்கு அது நான் சொன்னதே பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன சமைச்சேன்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சமைக்கலை, ஆனால் எனக்கு பத்திரி சாப்பிடணும் போல் இருக்குன்னு. அப்புறம் அம்மா வந்து அதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஈஸி தான் எனக்கும் தெரியும், ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, அந்த கன்சிஸ்டன்சியோட அந்த மாவு பண்ணால் தான் பத்திரி அழகாக வரும், இல்லாட்டி கிழிஞ்சிடும். அது ஒரு ரேஷியோ இருக்குது, அது மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது. எப்போவுமே பத்திரி ஒழுங்காக வரலைன்னா அதை நான் கொழுக்கட்டை ஆக்கிடுவேன். ஏன்னா அது இன்னும் ஈஸி இல்லை, ஸ்டீம் பண்ணால் வந்துடும். அம்மா ஒரே சிரிப்பு நான் அது சொன்னதும்.
அதுக்கப்புறம் அது அம்மாகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்த 2 கொடையும் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த மஞ்சள் டிஷர்ட் போட்ட அவரும் வந்து கொடை கொடுத்துட்டு தேங்க்யூ சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்னாச்சு, கண்டென்ட்டு, புது கண்டென்ட்டு. அதாவது ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஆள் என்ன டிண்டரில் பார்த்துருக்காங்க. ஓகேவா, என்னை காண்டாக்ட் அவங்க டிண்டரில் எனக்கு லைக் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை. என்னை பற்றி நல்லா கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி எப்படியோ என்னோடய ப்ரொஃபைலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபோன் நம்பரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு கால் பண்ணாங்க, டெக்ஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஓகே, நேற்று விசாகப்பட்டினம் இருக்கும்போது எனக்கு கால் வந்துச்சு. நான் ஹெச்ஆர் நினச்சி பேசினேன். அப்போ அந்த பையனே சொன்னேன், நான் வந்து டிண்டில் தான் உங்களை பார்த்தேன், எனக்கு செம்ம ஹாப்பி உங்ககிட்ட பேசினதில். ரொம்ப நாளாக ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ஃபோன் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, மெசேஜுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான். நேற்றே நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன், நான் அப்புறமா பேசுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பேசுகிறது தெரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கும் ஃபோன் பண்ணியிருந்தான். நான் வந்து மெசேஜ்லேயே சொன்னேன், லைக் அவனாக கேட்டான், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டதா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா. அப்போ ஆமாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவன் வந்து என்கிட்ட 2 மினிட்ஸ் பேசுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா. சரி, ரொம்ப கேட்குறானே, எனக்கு வேறு ரொம்ப கோல்டு. சரின்னு நான் பேசினா சார் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க 4 இயர்ஸாக. ஃபாதர் இல்லை, மதரும் பிரதர் தான். எல்டர் பிரதர் தான் வீட்டை பார்த்துக்குறாங்க, இவரையும் பார்த்துக்குறாங்க. அப்புறம் இவங்க வந்து நெல்லூர், ஆந்திரா. 29 ஏஜ். பேர் வினய். என்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். நான் ரொம்ப நல்லதுன்னு அவருக்கு தோணிகிட்டே இருக்கான். ரொம்ப யூஆர் அ குட் பர்சன் என்னவோ சொன்னான். ஹானஸ்ட்டாக இருப்பேனா, லைக் பார்த்தோடுமே ஒரு சந்தோஷமாக. என்னை பார்த்தோன்னே அவனுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியுமான்னு அவனே சொல்கிறான். லோக்கா படத்தில் வர சீனு அப்படின்னா எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு, லைக் சீரியஸ்லி அப்படின்னு. அப்போது அதுக்கப்புறம் என்ன சொன்னான், என்னென்னமோ சொன்னான். படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. எப்படி கண்டுபிடிச்சதுக்கு அவன் வந்து ரீசன் சொன்னான், எப்படி கண்டுபிடிச்ச வழியெல்லாம் சொன்னான். ஜெனுவின் வழி தான். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி, அவனுக்கு என்னை பார்க்கணும், பேசணும். அப்போ நான் சொன்னேன், யூபிஎஸ்சி தானே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க, உட்காந்து டிண்டர் பார்த்துட்ருக்க அப்படின்னு. அதுக்கு வந்து இல்லை, நான் வந்து எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை, அப்செட் ஆகிடுச்சு. சரி, ஒரு பிரேக் எடுக்கலாம், யார்கிட்டையாவது பேசணும்னு சொல்லி தான் டிண்டர் ஓப்பன் பண்ணேன். ஒரு 3 ப்ரொஃபைல் பார்த்துட்டேன், 4வது ப்ரொஃபைல் உங்களோடது. பார்த்த உடனே பிடிச்சிது, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணதுனால நான் வந்து டிண்டரே அன்இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணிட்டேன், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. நீங்களாம் கனவுல வர்றீங்க, ஏதோ உங்கள் மேலே எனக்கு ஒன்று இருக்குது. என்னை ரொம்ப யூஆர் டிரைவிங் மீ கிரேசி, என் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, என்னென்னமோ சொன்னான். அதுக்கப்புறம் மறுபடியும் டிண்டர் இன்ஸ்டால் பண்ணானா, காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணானா. அதுக்கப்புறம் நான் கூட வேலூர் நினச்சிட்டேன். வேலூர் இங்கே தானே இருக்குன்னு பார்த்தா அது நெல்லூர், ஆந்திரா. அப்புறம் என்னை பார்க்க வரானா, என்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான், என்னென்னமோ சொன்னான். நான் வேறு எனக்கு முடியலடா, எனக்கு ரன்னிங் நோஸு டயர்டாக வேறு இருக்குது, நான் அப்புறமா பேசுன்னு சொல்லி எப்படியோ பேச நிறுத்திட்டேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் பேசும்போது
நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஹிந்தியை ரிலேட்டடாக ஏதாவது கனெக்ஷன், ஹிந்தி ரிலேஷன் உங்களுக்கு ஏதாவது இருக்கா, இல்லை கனெக்டடாக இருக்கா, உங்கள் லாங்குவேஜ் ஹிந்தி மாதிரி இருக்குது அப்படின்னு லைக் பேசுகிறதெல்லாம் வந்து. அப்போ அவன் வந்து சொன்னான், ஆமாம் நான் டெல்லியில் இருந்தேன் ஒரு வருஷம் அப்படின்னேன். அப்புறம் அவன் செம்ம ஷாக் ஆகிட்டான். நான் இப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன், என்ன ரொம்ப நீங்கள் ரொம்ப ப்ரில்லியன்ட், அழகாகவும் இருக்கீங்க, ப்ரில்லியன்ட் அப்படின்னு என்னமோ சொன்னான். அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே என் தம்பி, என்னோட சித்தி பையன் புரியாம அவனும் கால் பண்ணியிருந்தான். சரி அப்புறம் இவன்கிட்ட கட் பண்ணிவிட்டு நான் அவன்கிட்ட பேசினேன். அவன் வந்து அவன் கதை கொடூர கதை, சிம்பிளாக சொல்கிறேன், ஐ மீன் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவன் வந்து மிலிட்ரி எழுதி பாஸ் ஆகிட்டான், ஃபிசிக்கலில் அவுட் ஆகிட்டான். டிகிரி பிஏ இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கான். ஆனால் அதில் 3 சப்ளி வேறு, வேலை தேடிட்டுருக்கான். நான் அப்போது நான் வந்து ட்ரிப்பு போனேன்ல, அதுக்காக வந்து எனக்கு ரீல்ஸ் ஐ மீன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணான். நான் ஹைதராபாத் போகிறதா இருந்தால் அவனையும் கூட்டிகிட்டு போகணுமா, ஏன்னு கேட்டால் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்காளாம். அவனுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் போல இருக்கான். ஸோ அக்டோபரில் அவன் பர்த்டே வருதான், அதனால் அக்டோபரில் ஹைதராபாத் போகிறீங்களான்னு கேட்டான். கஷ்டமாயிடுச்சு பாவம். நான் சரி நான் போகிறேன்டா ஹைதராபாத்து, உன்னையும் கூட்டிகிட்டு போகணுமா, போயிடுறேன் அப்படிலாம் சொன்னேன். வேறு என்ன, ஈவினிங் சாரு கால் பண்ணியிருந்தான். ஆக்சுவலி நானே அவனை ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் ஐ மீன் ட்ரிப்பில் ஞாபகம் இருந்துச்சு. சரி அவன் வந்து கல்யாணத்தில் தானே இருப்பான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் பண்ணலை. பார்த்தா வெள்ளிக்கிழமை கல்யாணம்லாம் முடிஞ்சு சாட்டர்டே சண்டேலாம் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கேன். நானே அவன்கிட்ட கேட்டேன் ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலான்னு, அவன் சொல்லவே இல்லை. அப்புறம் நைட்டு 7:30க்கு கால் பண்ணான். நான் அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. 7:30 கால் பண்ணி என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, ஆஃபீஸ்லேயே பார்க்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, பத்திரி சுட ட்ரை பண்ணேன். ஏதோ பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்துச்சு, சாப்பிட்டேன். ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மும்பை துபாரா, அது பார்த்தேன். அந்த மூவி ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏ தூனே கியா கியா, அந்த ஒரே ஒரு சாங்காக அந்த படமே பார்த்தேன். நிறைய கிரிஞ்சு டைலாக்ஸ் இருந்துச்சு. கிரிஞ்சு டைலாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லைக் ஜெனுவினாக சிரிக்கிற டைலாகு, யோசிக்க வைக்கிற டைலாகு, போயட்டிக், ரொமான்டிக் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆவி பிடிச்சேன். அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து வாட்ஸ்அப்பில் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போட்டால் அதோடய பிக்சல்ஸ் கம்மியாகிறதுனால தான் எனக்கு பிடிக்கல. அதனால் இன்ஸ்டாகிராம் லிங்கே போட்டுட்டேன். வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதான் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நான் நினச்சேன், வேணாம் நீ பார்க்கவே வேண்டாம், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தா போதும், எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அது இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் லிங்க் மட்டும்தான் போடுவேன்னு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அப்போ அடான் ஆயிடுச்சு. இனி நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். ஐயோ இப்போவே எனக்கு முடியல, நாளைக்கு லீவும் எடுக்க முடியாது. அதான் அவ்வளோதான், டே டன்.